Hi students, welcome to our channel. So இந்த வீடியோ எதுக்காகனா 12th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ்க்கு இந்த செகண்ட் மிட்டம் 2025க்கான ஒரிஜினலான கவர்மெண்ட் அஃபிஷியல் கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம். இங்கிலீஷ் மீடியம்க்கும் அண்டு தமிழ் மீடியம்க்கும் சரியா. ஸோ ரெண்டு கொஷினுமே பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கக்கூடிய நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு லைக் போட்டுட்டு பாருங்கள். அண்ட் நம்ம வாட்ஸ்அப் சேனல்னா டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் நீங்கள் எந்த ஒரு வீடியோவையும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ சில டிஸ்ட்ரிக்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதெல்லாம் வந்து 35 மார்க்ஸ்க்கு வைப்பாங்க. சில டிஸ்ட்ரிக்ட்ஸில் 50 மார்க்ஸ்க்கு வைப்பாங்க சரியா. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து 50 மார்க்ஸ்க்கு நடந்த ஒரு அஃபிஷியலான கவர்மெண்ட்னுடைய கொஷின் பேப்பர் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 50 மார்க்ஸ்க்கு எப்படி வந்து இந்த கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, அண்ட் வந்து 1 மார்க் கொஷின்ஸ் இன்டீரியராக எவ்வளோ கேட்டிருக்காங்க, கிரியேட்டிவ் கொஷின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க, அண்ட் தென் நாம கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் 2 மார்க், 3 மார்க், 5 மார்க், ப்ராப்ளம் இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துறோம் சரியா. ஓகே, ஒரு தடவை ஃபர்ஸ்ட் நம்ம 1 மார்க் கொஷின்ஸ் பார்த்துருங்க. 10 1 மார்க் கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த 10 1 மார்க் கொஷின்ஸும் எந்த மாதிரி கேட்டிருக்காங்க, புக் பேக்லேருந்து எத்தனை கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, அண்ட் இன்டீரியர் அண்ட் கிரியேட்டிவ் கொஷின்ஸ் வந்து எத்தனை கேட்டிருக்காங்க அப்படின்றத ஒரு தடவை ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து போர்ஷன் வந்து சேம் தான் இல்லையா. ஸோ அப்படின்றப்போ உங்களுக்கு இதே போல் கிரியேட்டிவ் கொஷின்ஸும் கேட்கலாம், இல்லை இதே மாடலில் உங்களுக்கு கிரியேட்டிவ் கொஷின்ஸ் கேட்கலாம். ஸோ அந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா. ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த கொஷின் பேப்பர்ஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணுறது. ஸோ தயவு செஞ்சு இந்த கொஷின் பேப்பரை கோ த்ரூ பண்ணுங்கள். ஏன்னா 1 மார்க்கில் தான் மார்க் போகிறது. ப்ராப்ளம்ஸ் கூட செஞ்சிருவீங்க, பட் 1 மார்க்கில் நிறைய பேருக்கு மார்க் போகும். அதனால் 1 மார்க் கொஞ்சம் நல்லா தரவு பார்த்துக்கோங்க. கிரியேட்டிவ் கொஷின்ஸ்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம 2 மார்க் கொஷின்ஸ் பார்ப்போம், என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இதில் நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லேருந்து எத்தனை கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்றதையும் பார்ப்போம். வாட் இஸ் ஹைகன்ஸ் பிரின்சிபல் நம்ம கொடுத்தது தான். வாட் இஸ் டபுள் ரெஃப்ராக்ஷன், அதுக்கப்புறம் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், தென் டிஃபைன் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல், அதுக்கப்புறம் நியூக்ளியர் ஃபிஷன். இது எல்லாமே வந்து நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் வந்திருக்கு சரியா. ஸோ இது எல்லாத்தையும் ஒரு தடவை கோத்ரூ பண்ணிக்கோங்க. அதே போல் தமிழ் மீடியம் பாருங்க. ஹைகன்ஸ் தத்துவத்தை கூறு, இரட்டை ஒளி விலகல் என்றால் என்ன, ஒளிமின் விளைவு என்றால் என்ன, நிறுத்து மின்னழுத்தம் என்றால் என்ன, அப்புறம் மோதல் காரணி என்றால் என்ன, இம்பாக்ட் பாராமீட்டர் அதுவும் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நியூக்ளியர் ஃபிஷன், அணுக்கரு பிளவு என்றால் இந்த ப்ராப்ளம்ஸும் பார்த்துக்கிறேங்க. எனக்கு வந்து நான் எத்தனாவது ப்ராப்ளம்னு நோட் பண்ணாததுனால இது நம்ம கொடுத்த ப்ராப்ளம்லேருந்து வந்திருக்குதா வரலையான்றது எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம கொடுத்ததுலேருந்து வந்திருக்குதா இல்லையான்னு சரியா. ஸோ தேரி மட்டும் பார்த்தீங்கன்னா 2 4 6 கொஷின் வந்திருக்குது. 6 தான் எழுத சொல்லியிருக்காங்க. கம்பல்சரி வந்து கண்டிப்பாக ப்ராப்ளம் தான் எழுதணும் சரியா. ஸோ அதனால் நீங்கள் அதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க ரெஃபர் பண்ணி. நெக்ஸ்ட்டு 3 மார்க் கொஷின்ஸ் பாருங்கள். கொஷின் நம்பர் 20, ரைட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃப்ரெனல் டைஃப்ராக்ஷன் அண்ட் ஃப்ரானோஃபர் டைஃப்ராக்ஷன். ஃப்ரெனல் விளிம்பு விளைவிற்கும் ஃப்ரெனல் விளிம்பு விளைவிற்கும் உள்ள வேறுபாடுகள் ஏதேனும் 3 எழுதுக. அதுக்கப்புறம் மென்ஷன் த யூசஸ் ஆஃப் போலராய்டு, போலராய்டின் பயன்கள் ஏதேனும் 3 எழுதுக. அப்புறம் லாஸ் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன், ஒளியின் விளைவு பற்றி விதிகளை கூறுக. அதுக்கப்புறம் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபோட்டான்ஸ் 24, ஃபோட்டானின் சிறப்பு இயல்புகள் ஏதேனும் 3 எழுதுக. அதுக்கப்புறம் டீப்ராய் வேவ்லெங்த் ஆஃப் எலக்ட்ரான்ஸு, எலக்ட்ரானின் டீப்ராய் அலைநீளம் காணும் சமன்பாட்டை பெறுக. அதுக்கப்புறம் ஸ்பெக்ட்ரம் இது நம்ம கொடுத்ததான்றது தெரியல. அப்போ நீங்கள் ப்ராப்ளம்ஸ் மட்டும் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரியா. இந்த 23rd ப்ராப்ளமும் அதே போல் இந்த 28th ப்ராப்ளமும் நம்ம கொடுத்ததுலேருந்து வந்திருக்குதா அப்படின்றத பார்த்துக்கோங்க சரியா. இந்த 23 28. இப்போ 5 மார்க் கொஷின்ஸ் பார்ப்போம். 5 மார்க்கில் 2 5 மார்க் தான். இதில் பார்த்தீங்கன்னா பேண்ட்வித் ஆஃப் இன்டர்ஃபரன்ஸ் ஃபிரிஞ்சஸ் அண்ட் எக்ஸப்ட் இது நம்ம கொடுத்தது தான். 29ல் ஆனா ஏ, அதுக்கப்புறம் வந்து இது கிடையாது சரியா. ஸோ 29ல் ஏ வந்து நம்ம கொடுத்த 5 மார்க்கு, பி கிடையாது. 30ல் பார்த்தீங்கன்னா டேவிசன் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட்டு, லாஸ் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி ரெண்டுமே நம்ம கொடுத்தது தான்.
30 டேவிசன் ஜெர்மன் சோதனை, கதிரியக்க சிதைவு விதிக்கான சமன்பாட்டை பெறுக, விதிக்கான வரைபடம் வரைக. ஸோ 5 மார்க் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே வந்திருக்குது. 2 மார்க்லேயே 6, 3 மார்க்லேயும் 6 கண்டிப்பாக ப்ராப்ளம் சேர்ந்து வந்திருக்கும். சரியா? ஸோ மறக்காமல் இதில் நான் இந்த ஒரு மாடலாக எடுத்துக்கிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சரியா? ஸோ அப்பப்போ படிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பப்ளிக் எக்ஸாம் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ நம்பிக்கையோடு படிங்க. இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டு சொல்லுங்கள். சரியா? ஸோ அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க ப்ளீஸ். தேங்க்யூ.